இங்க ரொம்பவே ஒரு ஏழை மக்களனா பணத்துக்காக ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு பணக்காரர்கள்லாம் இவங்கள ஒரு கேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு இவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ண வைக்கிறதுக்காக இவங்களை டான்ஸ் ஆட சொல்றதும், நாய்களோட உணவனா கொடுத்து நாய் மாதிரியே சாப்பிட சொல்றதும், அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவங்க என்னென்ன சொல்லுவாங்களோ அது எல்லாத்தையுமே இவங்க செய்யணுமா. இவர் இது மாதிரினா பண்றதுனால இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா $10 $20 ஏற ஆரம்பிக்குது. அவரும் அந்த டாலரை வச்சுதான் அவருக்கு பிடிச்சமான Dress, சாப்பாடு, பெட்ஷீட் வாங்கி பாரான். ஆனா அவங்க கொடுக்கிற எல்லா பணமும் சாப்பாடுக்கும் Dressக்குமே சரியா போயிடுது. இதனால இவனும் நல்லா குடிச்சிட்டு வந்து அந்த டிஸ்பிளே முன்னாடி அந்த பாட்டில வச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இதனால பாக்குற கஸ்டமர் எல்லாருமே இவன் மேல ரிப்போர்ட் பண்ணி இவன் இருக்கிற ரூம்ல கரண்டனா ஆஃப் பண்ணி விட்டு இவனுக்கு சாப்பிடுறதுக்கு எந்த சாப்பாடுமே கொடுக்க மாட்டாங்க. இதனால இவனும் பசி தாங்க முடியாம நான் பண்ணதுக்குன்னா மன்னிச்சிருங்கன்னு எல்லார்கிட்டயுமே மன்னிப்புன்னா கேக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலே கரண்டும் வந்துருது. அப்ப ஒரு வீடியோ கால் ஆன் ஆகுது. அப்புறம் தான் இவனுக்கே தெரியுது இவன மாதிரியே எல்லாரையுமே ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. இவனும் எல்லார்கிட்டயுமே வீடியோ கால் பேசுறான்.